வச்சு ஆட்டிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துடலாம். உளுந்து ஆட்டிடுச்சு. இட்லி பாத்திரத்தோம்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மாவு ஆற வச்சு ஊற்றாச்சு. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கு. இப்போ தாளிக்கிறோம். கடுகு கருவேப்பிலாம் போட்டாச்சு. வெங்காயம் வைக்கிறோம். கருவேப்பிலை தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டுக்கலாம். இது வாங்கிட்டு பாதி மாவு அதில் கலந்தாச்சு. கொஞ்சம் இனிப்பு செஞ்சுக்கலாம். அதுலேயே கொள்ளு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வெங்காயம் வறுத்தாச்சு. அது கூட எதையும் போடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம். இனிப்பும் ரெடி.